ஐயா வாங்க ஐயா. உட்காருங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் எப்ப வருவாரு? வர நேரம் தாங்க ஐயா. குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிங்க ஐயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. என்ன இன்ஸ்பெக்டர், எதுக்காக சூரியமூர்த்தி சாருக்கு சம்மன் அனுப்புனீங்க? ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணணும், அதுக்காக தான். பத்திரிகையாளர் கிருஷ்ணாவோட மகன் ரவி இறந்ததுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அது விஷயமா உங்கள்ட்ட என்கொயரி பண்ணணும். திஸ் இஸ் டூ மச் கொஸ்டின். இந்த கேஸ்ல சூரியமூர்த்திக்கு சம்பந்தமே இல்லைங்கிறது அப்பவே என்கொயரி பண்ணி முடிஞ்சு போன விஷயம். மிஸ்டர் சூரியமூர்த்திக்கு எல்லா உண்மையும் தெரியும். கொஞ்சம் சைலண்டா இருங்க. நீங்க சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு அவர் மேல தனிப்பட்ட முறையில கோபம், அதனால தான் என்கொயரி எல்லாம் பண்றீங்க. இந்த கேஸை ரீஓபன் பண்ணிருக்கோம். அவரை என்கொயரி பண்றதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? முதல்ல இந்த வெளியே போங்க. நான் இங்கதான் இருப்பேன். கான்ஸ்டபிள் சார், பாத்துக்கிறேன். என்ன சார் வேணும் உங்களுக்கு? 1992 ஜனவரி 26 அன்னைக்கு நடந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். நான் தான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. இது மேலெடுத்த உத்தரவு. ஒழுங்கு மரியாதையா சொன்னா மரியாதையா இருக்கும், இல்ல மறுபடி அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு எதுவும் தெரியாது. தெரியும். உங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை ஒத்துக்குங்க. இன்ஸ்பெக்டர், உங்களால முடிஞ்சதா பண்ணீங்க. ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு வச்சு இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? யாரு பெரிய மனுஷன்? நீ பெரிய மனுஷனா? நீ எல்லாம் பெரிய மனுஷனா? பெரிய மனுஷங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுயா? இத பார், தன்னந்தனி ஆளா உனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு நிரூபிச்சு உன் வேட்டி சட்டையை கட்டி உன்னை ஜெயில தள்ளல. தள்ளுறியா? என்ன நீ ஜெயில தள்ளுறியா? உன் காக்கி யூனிஃபார்ம கலட்டி உன்னை வேலையை விட்டு அனுப்பல. அப்புறம் பாரு, நீ வெள்ளை வேட்டி சட்டையை கலட்டுறியா இல்ல நான் உன் காக்கி யூனிஃபார்ம கலட்டுறானே பாப்போம். சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டிட்டல. ஆமா, சிங்கத்தை சீண்டி தான் விட்டுட்டேன். ஆனா அந்த சிங்கத்தை கூடிய சீக்கிரம் அசிங்கப்படுத்தி நான் உள்ள தள்ளுறேன். கைதியா பாத்துருவோம். பார்க்கலாம். என்ன சார் சொன்னாம? வேலையை விட்டு போகணும் ஆசைப்படுறாரு இன்ஸ்பெக்டர். அதான் நடக்க போகுது. ஐயா ரொம்ப கோபமா போற போல இருக்கு. என்கொயரியில திக்கி திணறி இருப்பாருன்னு அதான் இவ்வளவு வேகமா போறாரு. சரி, நம்ம உள்ள போலாமா? எதுக்குண்ணே? அடி வாங்கவா? லாயர் ஓட்டுனா டேய், அப்புறம் போலாம். லாயருக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இன்னும் அந்த ஆளை காணுமாடா. நீங்க வேற அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துட்டீங்க. சூரியமூர்த்தியே ஏட உடம்ப கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்ப நம்ம தனியா போனோம், மாட்டணும். சரிடா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கடா. வந்த வழியே திரும்பி போறதானே நல்லது. அப்படின்ற? சரி வாங்கடா போலாம்.